எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், உங்களுடைய தலை உயர்த்தப்படும். சங்கீதம் 27:6 இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்பொழுது 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 27 வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, இந்த போன மாதம் வரைக்கும் தீங்கு நாளில் அவங்களை கூடார மறைவில் மறைச்சி வச்சு ஒழித்து வைத்து அவனை காப்பாற்றினார். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனை, எத்தனையோ அவமானங்கள், கடன்காரங்க நெருக்கினாங்க, வியாதிகள் நெருக்கிச்சு, பொல்லாத மக்கள் நெருக்கினாங்க, உபத்திரங்கள், பிரச்சனைகள், பாடுகள் அவங்களை நெருக்கி வந்தது. ஆமென். இந்த மாதம் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கினால கூடார மறைவில் மறைச்சி வச்சு தாங்கிக்கோ, சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் காலம் தான் சொல்லி அப்படியே உங்களை அணைத்து அணைத்து ஆறுதல்படுத்தி, நம்ம நீ முறுமுறுக்காத, அவிசுவாசமாக இருக்காத, நீ தொடர்ந்து நீ செவி ஆழத்துக்கு போ, உன் பிரச்சனைகள் மாறும், உன் குழப்பங்கள் மாறும்னு சொல்லி உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்தார். இந்த மாதம் சுற்றிலும் உங்களுக்கு சத்துருக்கு மேலாக தலை உயர்த்தப்பட போகுது. வேலை ஸ்தலங்களிலோ, உங்கள் அக்கம் பக்கத்தில், ஆமென், உங்கள் சொந்த பந்த மக்கள் மத்தியில் அதில் உங்கள் தலை கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி உங்கள் தலையில் கையை வச்சு, என் தலை இப்பொழுது, இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த நிமிஷத்தில் என் தலை, என் பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி தலை உயர்த்தப்படுகிறது. ஏன்னு சொன்னால், இத்தனை வருஷமாக, இத்தனை மாதம், இத்தனை நாட்களாக நாங்கள் தலை குனிந்து வாழ்ந்தோம். இந்த மாதம் இப்பொழுது நாங்கள் தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்க போகிறோம். எங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எங்கள் பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வழி திறந்து கொடுக்கிறார். அதில் எங்கள் வீடு திருமணோட கத்தர் மாற்றுகிறார். எங்கள் பிள்ளைகள் கத்தர் குழந்தை கொடுக்கிறார். ஆமாம், திறக்காத கதவு திறக்கப்படுகிறேன்னு சொல்லி உங்கள் தலையில் கையை வச்சு நீங்கள் செவிங்க சகோதரனே, சகோதரியே. ஹல்லேலூயா. வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். காலையில் எழும்பி சொல்லுங்கள், மத்தியானம் சொல்லுங்கள், ஞாபகம் வருதெல்லாம் எப்போல்லாம் உங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா ஞாபகம் வருது, அப்போல்லாம் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் செவிங்க. இப்பொழுது என் தலை உயர்த்தப்படுகிறது, என் குடும்பத்தின் தலை உயர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. தலை உயர்த்த இந்த மாதம் உயர்த்த போகிறார். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலகத்திற்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். சுற்றில் சத்துக்கள் மேலாக உன் தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் உன்னை வீரட்டிடினும், ஆனை சருத்தும் இன்பரத்தும் ஈந்திடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யூதான்னு சொன்னால் பாருங்க, துதின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யூதா யார் யுத்தத்துக்கு முன்னால் போகணும்னு சொல்லும் பொழுது யூதா தான் போகணும்னு கர்த்தர் சொல்கிறார். யூதா நான் துதிக்கிற மனுஷன். அவங்க எதுக்கும் என்ன செய்ய முடியாது, பயப்பட மாட்டாங்க. தேவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. துதிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், பிசாசு நெருங்க மாட்டான். என்ன பாடு கஷ்டம் தான் அவன் துதிச்சுக்கிட்டே இருப்பாள். கர்த்தர் செய்து நன்மை நினச்சின்னு துதிச்சுக்கிட்டு இருப்பான். முறுமுறுக்கவே மாட்டான்னு சொல்லி பிசாசு என்ன செய்ய மாட்டான். ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடிடுவான் பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் நல்ல பாடல் பாடி பாடி துதி வசனத்தை சொல்லி சொல்லி அறுக்கிடுங்க. என் தலை கர்த்தரை உயர்த்த போகிறார், என் தலையை உயர்த்த போகிறார் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் இந்த மாதம் உன் தலையை உயர்த்த போகிறார். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதா, துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டா, துதி அபிஷேகம் உன்னோடுதாம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. எழும்பி துதிங்க. காலையில் எழும்பு, நல்லா துதிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. காலையில் எழுப்பி சொல்லுங்க, இந்த நாளில் எங்கள் அப்பா தலை உயர்த்த போகிறார், இந்த நாளில் குடும்ப தலை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு பாருங்கள், ஒரு கூட்டம் ஆமாம் சிங்கக்கு விளையாடு போடுறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க.
அல்ல இல்லை, ஒரு கூட்டம் பாருங்கள் ஆயத்தமாக இருந்துச்சு. எப்போ ஜெபம்னு சொல்லி ஆமேன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஜன்னலை திறந்து வச்சு பலகணிகளை திறந்து வச்சு ஜெபிக்கிறான். இவனுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஒரு கூட்டம் எழும்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்கேபியில் கொண்டு போடன்னு சொல்லி ஆமேன் சொல்லியாச்சு. கையெழுத்தலாம் போட்டு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆனாலும் கூட தானியேல் பயப்படலை. நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்லி பலகணிகள் திறந்து இவ்வளோ பேர் சட்டம் போட்டுட்டாங்க ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் ஜெபத்தை நிறுத்தலை, துதியை நிறுத்தலை. தான் செய்து வந்தபடியே அவர் ஜெபித்தாராம், துதித்தாராம். பாருங்கள். இல்லை ஒருவேளை பல கனிகளை சன்னலை அடைச்சா ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை பாருங்கள், தைரியமாக ஜெபித்தார். ஒரு கூட்டம் சிரிச்சு, இன்றைக்குமா நீ ஜெபிக்கா, இன்றைக்கும் ஜெபிக்கியா, இவ்வளோ பேர் சட்டம் வந்துட்டு சிங்கக்குள்ள போடணும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, இன்னும் நீ ஜெபிப்பியா, இன்னொன்று தேவனை துதிப்பியா, இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு சில நாட்கள் அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் அவனை பார்த்து கேலி பண்ணி சிரித்தாங்க. இன்றைக்கி உங்களை கேலி பண்ண கூட்டம் எத்தனை? அதில் ஒரு கூட்டம் உங்களை கேலி பண்ணிச்சில்ல, இன்னொரு கூட்டம் அவங்களை பார்த்து சிரிச்சில்ல, இன்னொரு பக்கம் அவங்க மிதிச்சாங்கல்ல, அவங்கள தீங்கு நாளில் கத்திரவங்க கூடார மாதிரில் மறைச்சி வச்சாரே. எத்தனை தீங்கு, எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடு, தீங்கு நாளில் கூடார மாதிரில் மறைச்சி வச்சார். இந்த மாதம் தலை உயர்த்த போகிறா. அல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு கூட்டம் அப்போ தான் நினச்சிருச்சாங்க, கேலி பண்ணினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு முந்தைய ஆயத்தம் வச்சுட்டாரு. என் பிள்ளைய பார்த்து சிரிக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிடுங்க, பேசுகிறவங்களாம் பேசிக்கிடுங்க. அவனை நான் உயர்த்த போகிறேன். அல்லேலூயா, அவனை நான் உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. தானியேல் ஜெயமாக இருந்துச்சு. கர்த்தர் அங்கே பரலோக கூட்டம் அல்லேலூயா சிரித்து கொண்டு இருந்திருக்கும். கேலியாக பண்ணுறீங்க, என் பிள்ளைய கிண்டலாக பண்ணுறீங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அல்லேலூயா, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே சிங்கக்கேபியில் யார் போவான்னு பார்ப்போம். அல்லேலூயா. என் பிள்ளையா சிரிக்கிற கூட்டமா, பரலோகம் அப்படி சிரிச்சிருக்கலாம். ஆமென். நான் அதை யோசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு கூட்டம் ஆமென் உங்களை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பரலோக கூட்டம், அந்த தேவ தூதர்கள், ராஜாதி ராஜா ஆமென் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறார். பிசாசு எழுதின எழுத்து அல்ல, மனிதர் எழுதின எழுத்து அல்ல, பரலோகம் உங்களுக்கு ஒரு எழுதி வச்சிருக்கிறது. இது உனக்கு முடிஞ்சு போகலாமா? அல்லேலூயா. இன்பதான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். இது உனக்கு ஆரம்பம், நீ பயப்படாத. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் முடிவை எழுதிடாதுங்க. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி அறிக்கிட்டுருங்க, நான் எத்தனையோ முடிவை எழுதி வச்சுருந்தேன், இன்றைக்கி நான் அதெல்லாம் உங்கள் ரத்தத்தெலாம் அழிச்சிருந்தேன். என் சூழலை பார்த்து, எனக்கு இருக்க உபத்திரவத்தை பார்த்து நான் இப்படிலாம் எழுதிட்டேன், இனி அவ்வளோதான் சொல்லி இனி எங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்காது, என் குடும்பத்தில் அற்புதம் நடக்காது, எந்த என்னுடைய வியாபாரம்லாம் இனி அவ்வளோதான், இந்த வியாதியிலே நான் மறித்து போயிடுவேன், இந்த கடல்லே நான் மறித்து போயிடுவேன், இந்த குழப்பங்கள், இந்த தட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறேன், குழப்பங்கள், சமாதானம் வீட்டில் இல்லை, சந்தோஷம் இல்லை, கணவர் ரட்சிக்கப்படல, மனைவி பிள்ளை ரட்சிக்கப்படல, ஒரு வேலை இல்லை, இனி அவ்வளோதான் சொல்லி நான் எழுதிட்டேன், இனி உங்கள் ரத்தத்தினால் அதை அழிச்சிருந்தேன்ப்பா, நீங்கள் எனக்கு எழுதி வச்சுருக்கீங்கப்பா. அல்லேலூயா, 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 நமக்கு எதிராய் அல்லேலூயா ஒரு பாட்டு உண்டு பாருங்கள், நமக்கு எதிராய் அல்லேலூயா. ஒரு கூட்டம் எழுப்புனாலும், ஒரு கூட்டம் எழுதி வச்சுருந்தாலும் பொல்லாத வாக்கு சொல்லியிருப்பாங்க, கொஞ்ச நாள் தான். ஆமாம், இனி அவ்வளோதான், கொஞ்சம் முடங்கிட்டாங்க, இனி அந்த குடும்பம் அப்படியே முடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி ஏராளம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? கர்த்தர் அவங்க மத்தியில் கர்த்தர் உயர்த்த போகிறார். நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே, கைதட்டி பாடிடுவோ இயேசு ராஜாதி ராஜாவ, நன்றி சொல்லி பாடுவீங்களா? அல்லேலூயா. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட்டம் சிரித்து கொண்டு இருக்கிறது தானியேலை பார்த்து. அல்லேலூயா. தானியேலோ அவன் ஒரு பக்கம் கவலைப்பட்டிருப்பார், ஒரு பக்கம் என்ன தேவரனை விடுவிப்பார்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நினைக்கிறோம். சில நேரம் சந்தேகம் வந்துடுது, அவிசுவாசம் வந்துடுது, சில நேரம் விசுவாசமே இல்லாமல் போயிடும். தானியேல் அப்படி ஒரு வேளை அப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் போகிற தானியேல் ஜெபித்தார். ஜெபத்தை விட்டுறாதுங்க, துதியை விட்டுறாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையெழுத்தில் போட்டி
எங்கள் சர்ச்சில் வைப்பாங்க பாருங்கள், வருஷம் ஒரு தடவை வைப்பாங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஒரு பக்கம், தாய்மார் திருமணமானவர்கள் ஒரு பக்கம், திருமணம் ஆகாத ஒரு பக்கம். அல்லேலூயா. எங்களை பார்த்து பாருங்கள், வாலிபர்கள் சிரிப்பார்கள். உங்களை நாங்கள் இழுத்து போடுறோன்னு சொல்லி, நாங்கள் அவங்கள பார்த்து நாங்கள் அவங்கள இழுத்து போட்டுருவோம், நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லி 2 பேரும் 2 கூட்டமும் இழுப்போம் பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம், கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து உங்களே எங்கே இழுக்க முடியும் அப்படின்னு சில வாலிபர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அதில் உட்காந்து கயிறை பிடிச்சிக்கிட்டு, இயேசுவே, எங்களுக்கு கயிறு இருக்கிறக்கெல்லாம் எங்களுக்கு பலன்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த கயிறை என்ன செய்யணும்? இழுக்கணும். என்ன இந்த இடத்துல நீ உயர்த்தணும்னு சொன்னால் அது உலக பிரகாரமான ஒரு விளையாட்டு தான். நான் அதுக்கு கூட நான் ஜெபிப்பேன் பாருங்கள். வருஷம் வரைக்கும் எங்கள் சர்ச்சில் வைப்பாங்க. அது உலக பிரகாரமான ஒரு விளையாட்டு தான். நான் ஜெபிப்பேன், பரிசுத்த ஆவியானவரை என் கையோடு நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தூதர் கூட்டத்தை இறக்கிருங்கப்பா. எங்களுக்கு இழுக்கிறதுக்கு பலன் கிடையாது. அங்கே 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. 4 பேர் நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோன்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிடுவாங்க. இங்கே அக்கா இப்படி கயிறு பிடிங்க, இப்படி சப்பலெல்லாம் கலத்தி போட்டுருங்க, இப்படி பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லி இங்கே நாங்கள் எங்கே ஸ்டடி பண்ணுவோம். அங்கே அவங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நான் கேட்குறது இது தான், எங்களுக்கு பலனு கிடையாது ஏசப்பா. பரலோக கூட்டம் இறங்கி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. பரிசுத்த ஆவியான அந்த கயிறை இழுத்து எங்கள் பக்கம் கொண்டு வந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துருங்கப்பா. இப்படி தான் நான் ஜெபித்து இழுப்பேன் பாருங்கள். அல்லேலூயா. இழுத்த உடனே பாருங்கள், எங்கள் சர்ச்சில் நான் 3 தடவை நான் அடுக்கிறதுனால நாங்கள் ஜெயித்தோம். அல்லேலூயா. உலக பிரகாரம் ஒரு விளையாட்டு தான். ஆனால் இது நிறைய பாருங்களேன் உணர்ந்தேன். அல்லேலூயா. இதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி பொல்லாத பிசாசும் பொல்லாத மனிதர்களும் உங்கள் பின்னால் ஒரு பக்கம் இருந்து உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். இனி அவ்வளவுதான், நாங்கள் இழுத்து போட்டுருவோம், உன் குடும்பம் எழும்ப முடியாது, நாங்கள் ஓகோன்னு வாழுவோம், உன் குடும்பம் அவ்வளோதான் சொல்லி உங்களை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லுங்கள். சுற்றிலும் சத்துரு மத்தியில் தலை உயர்த்தப்படுகிறது. எங்கள் பிள்ளையுடைய தலை உயர்த்தப்படுகிறது. என் குடும்பத்தில் எல்லாருடைய தலை கத்தரை உயர்த்த போகிறார். கத்தர் இது வரைக்கும் ஒரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இறக்கத்தில் நீ சேர்த்துக்கொள் சொன்ன வார்த்தையின்படி ஒருவேளை நம்ம செய்த பாவத்தை நிமித்தம், அக்கிரமத்தை நிமித்தம், சாபத்தை நிமித்தம் பலவிதமான பாடுகள் துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம். இனி நாங்கள் புதிய சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயினு சொல்லுங்கள். ஏன் எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஏன்டா அடிக்கடி பிசை அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் போனது மந்திராதி குடும்பம் இருந்தபடினால என் கணவன் மேலே அப்படி பிசது குற்றம் சாட்டுவான். நீ போனது மந்திராதி குடும்பம், நிறைய குடும்பத்தை உன்னுடைய குடும்பம் அழித்து போட்டுருக்குறாங்க, அதனால் உன் கணவனை நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி குற்றம் சாட்டுவான் பாருங்கள். எனக்கு அப்போ ரொம்ப வசனம் சொல்ல தெரியல. இப்போ நிறைய வசனம் கற்றுக் கொடுத்தேன். நீ சொல்லுமா, உன்னுடைய கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த வசனம் சொல்லு, நான் புதிய சிருஷ்டி, புது வழி திறக்கிறார், புதிய மனிதன், நான் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை, நான் புதிய சிருஷ்டின்னு சொல்லு. அவன் ஓடிடுவான். இரவும் பகலும் உங்களை குற்றம் சாட்டுறானா? இன்னொரு வசனம் சொல்லி கொடுத்தாரு, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேம்மா, உன் குடும்பத்தினை தெரிந்தெடுத்திருக்கிறேன், யாரும் குற்றம் சாட்ட முடியாது. என்னை ஆக்கினைக்குள்ளே தீர்ப்பவன் யார்? பொல்லாத மனிதர் ஆக்கினை தீர்க்க வராங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்படி தான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆக்கினைக்குள்ளே தீர்ப்பவன் யார்? பொட்டு பூச்சொல்ல அரிக்கும் வார்த்தையை சொல்லி சொல்லி பாருங்கள். நம்ம ஜெயம் எடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் அங்கே பொல்லாத மனிதர்கள் இன்னும் என் வீட்டுக்கு மரணத்தை வரும்னு சொல்லி துடித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையினால தான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெயம் எடுக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் புதிய சிருஷ்டி ஆண்டவரே. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை ஒருவேளை குடிகாரனாக இருக்கலாம், ஒருவேளை பாருங்கள் தகாத உறவுகளோடு இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். நீங்கள் முறுமுறுக்காதங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்கள். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை புதிய சிருஷ்டி, பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அறிவில்லாமல் ஞானலாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் முறுமுறுக்காதபடி இதை சொல்லுங்கள். என் பிள்ளை புதிய சிருஷ்டி, என் கணவன் புதிய சிருஷ்டி, என் மனைவி புதிய சிருஷ்டி, என் வியாபாரம் புதிய சிருஷ்டி, நாங்கள் அனைவரும் புதிய சிருஷ்டி. அவர் புதிய வழிகளை திறக்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் நம்முடைய சுபாவத்தை அப்படியே மாற்றி 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 கொண்டு வருவார் பாருங்க. உங்கள் பிள்ளைடைய சுபாவம் மாறும், உங்களுடைய சுபாவம் மாறும், உங்கள் மனைவி கணவனுடைய சுபாவம் மாறும். வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் இறங்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி வழிகளை திறந்து திறந்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய மாதத்தின் ஆசீர்வாதம்
நிச்சயமாக உங்கள் வீட்டில் இறங்கி வரும். உங்கள் தலையை உயர்த்தப்படும். நீங்கள் வசனத்தை சொல்லி சொல்லி பாருங்கள். தலையில் கையை வைங்க. என் மேலே கட்டுகளை ஒட்டாய்க்கிறேன், என் கணவன் மேலே கட்டுகளை ஒட்டாய்க்கிறேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, அக்கா கணவனுக்கு தலையை ஜெயிப்பீங்களா? நான் எங்கே ஜெபிக்க முடியும்? அந்த பேய் நம்மளும் அடிச்சிடும். என் கணவனுக்கு பேய் பிள்ளைக்கு ஜெயிப்ப அதெல்லாம் ஜெபிக்க மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஜெபிக்காமல் யார் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்பா? சகோதரிகளே, கணவன் மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிங்க. பிள்ளைகள் மேலே ஜெபிங்க. உங்கள் மருமக்க மேலே கையை ஜெபிங்க. பேரை பற்றி மேலே கைகளை ஜெபிங்க. உங்கள் வீட்டுக்காக ஜெபிங்க. வருமானத்துக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுங்க இப்பொழுது. ஹல்லேலூயா. என் தலை என்னை சுற்றிலும் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் அப்படியே கத்தரை விட்டுட்டாரா? சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க, எப்படியும் போன்னு சொல்லி விட்டாரா? இல்லவே இல்லை. பாருங்கள், ஹல்லேலூயா. சிரித்து கொண்டு இருக்கிற கூட்டத்தின் மத்தியில் தான், சத்துருக்கள் மத்தியில் தான். ரீபா கரவா சந்தலதி கரவா. ஹல்லேலூயா. 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 சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அல்லேலூயா. 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 ரீவாக்கரவா சந்தலவிக்கா தூருவிக்கரவா. தானியேலை கத்தர் என்ன செஞ்சார்? விடுவித்தார். பாருங்க, சிங்க கெபியில் கொண்டு தானியேலை போட்டாச்சு. பாவமே செய்யலை. செபிக்கிறதா அவங்களுக்கு பாவம், துதிக்கிறதா அவங்களுக்கு பாவம். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அதுதான் அவங்களுக்கு ஆமென் மிக வேதனையாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜெபித்து ஜெபித்து துதித்து துதித்து பாஸ்டிங் போட்டு ஜெபித்து ஜெபித்து இவ குடும்பம் உயர்ந்து கொண்டு போகிறதே, அதுதான் அவங்களுக்கு பொறாமை, அதுதான் அவங்களுக்கு எரிச்சல். நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நீங்கள் அழுது ஜெபித்து புலம்பி பாஸ்டிங் போட்டு அந்தரங்கத்தில் அழுது ஆலயத்தில் அழுது ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க. அது பார்த்து தான் அந்த உங்கள் சொந்த பந்தங்களுக்கு பொறாமை, அக்கம் பக்கத்தில் பொறாமல், உற்றார் உறவினருக்கு பொறாமல், வியாபார ஸ்தலத்தில் பொறாமல். இப்படி இருந்தாங்க, இப்படி ஆயிட்டாங்களே, இன்னும் இவங்களை விட்டுட்டா இன்னும் என்ன செஞ்சுருவாங்க? எழும்ப ஆரம்பிச்சுருவாங்க, ஆஸ்வதிக்கப்பட ஆரம்பிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஒரு கூட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கிறதா? பயப்படாதங்க. இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. இப்போ என்ன காரியத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கீங்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ரேடியோவை போட்டு நீ கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் சத்தம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஷபலவா ரிக்கரவா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். ஷபலவா ரிக்கா தூரிவிக்கரவா ரீவாக்கரவா. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். சுற்றிலும் சத்துருக்கள் வந்தால் தான் ஒரு தலை உயர்த்தப்படும். பாருங்கள், தானியேலுக்கு சுற்றிலும் சத்துரு வரப்போய் தான் தானியேலோட காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. சிங்ககவியில் கொண்டு போட்டாச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் போட்டிருக்கு பாருங்கள், வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா. 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 அப்பொழுது அவர் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திர தானியேல் என்பவன் உம்மையும் ஷபலவ ரிக்கா தூரிவிக்கரவா 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க? குற்றம் சாட்டி தான் கொண்டு என்ன செஞ்சாங்க? அடுத்து பாருங்கள், வாசிக்கும் தானியேல் 6 அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசித்து தியானிங்க. அதில் அழகாக போட்டிருக்கு பாருங்கள், ஷபல தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மேல் குற்றம் சாட்டுறவங்க, உங்களுக்கு மந்திரபாதம் பண்ணுறவங்க, உங்களை தீமை பண்ணவங்க, உங்களை பேசுனவங்க, பரிகசிங்க கேலி பண்ணினவங்களாம் அன்றைக்கி ஏசப்பா கொண்டு வர சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டின மனுஷரையோ கொண்டு வர சொன்னார். தானியேலை தூக்கியாச்சு. சிங்ககபியில் போன தானியேலை ஆமென் ஹல்லேலூயா தூதர் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியேல் உயிரோடு வந்துட்டார். இரவெல்லாம் பாருங்கள் சிங்ககபியில் இருந்திருக்கிறாரு. ரீவாக்கரவா சந்தலதிக்கா தூரிவிக்கரவா ரீவாக்கரவா சந்தலதிக்கா. அதை வாசிக்கும் பொழுதே பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் உங்களை வாசித்து கொண்டு இருக்கிறதா, அந்த கூட்டத்தின் நடுவில் தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கொண்டு வர சொல்லி பாருங்கள். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவருடைய மனைவிகளையும் சிங்கங்கள் கவியிலே போட்டார்கள்.
போட்டது பாருங்கள், தானியலை மட்டும்தான் போட சொன்னது. இந்த சத்துருக்கள், இந்த பொல்லாத மனிதர்கள் தானியலை மட்டும்தான் போட சொன்னாங்க. ஆனால் தானியலை கர்த்தர் சிங்கங்களை விடுவித்தார். ஆனால் ராஜாவுக்கு பாருங்கள், அல்லேலூயா, குற்றம் சாட்டின மனுஷனையும் குடும்பத்தையே கொண்டு வர சொல்லிட்டார். அல்லேலூயா, எப்படி இவனை கொண்டு போட்டிருக்கலாம், இவனை விடுவித்தார். என்ன அழகாக ராஜா சொல்கிறாரு. அல்லேலூயா, சிங்கங்கள் சேதப்படுத்தாத உன் தேவன் தூதன் அனுப்பி அல்லேலூயா கட்டி போட்டார். அதற்கு முன்பாக நான் குற்றமற்றவனை காணப்பட்டேன், நீதி கேடு செய்ததில்லை. ஷபலபரி கரவு, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒரு சிங்கம் காட்டில் கத்துனா அத்தனை மிருகம் ஓடி ஒளிஞ்சிருமா. அல்லேலூயா. அப்போ அந்த சிங்க கெவினா எத்தனை சிங்கம் இருந்துச்சோ. ஷபலபரி கதூரிவி கரவா. அல்லேலூயா, அந்த சிங்கம் வாயெல்லாம் அவர் கட்டி போட்டு விடுவித்தார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக அந்த சிங்கங்களை கர்த்தர் கட்டி போடுகிறார். அல்லேலூயா. சிங்க கெவிய சூளை நெருப்போம் 7 மடங்கு அக்கினி அதிகமாக்கினார்களா பொல்லாத மனிதர்கள். கர்த்தர் உங்களை தப்பு வைக்க போகிறார். சத்ருமத்தில் அவங்க வெட்கப்பட்டு போக முடியாது. கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாக பாருங்கள், ராஜா கொண்டு வர சொல்லி சிங்க கேபில் போட சொன்னாராம். 24 வசனத்தில் போட்டிருக்குது. அவங்க அந்த அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. எப்படி பாருங்கள், சிங்க கேபில் கீழே சேரதுக்கு முந்தே சிங்கம் கேபினா பாருங்கள், அப்படி ஆழமும் உள்ளே இருக்கும் போல தெரியுது. அல்லேலூயா. அதுக்குள்ளே போய் சேர முன்னே பாருங்கள், சிங்கம் என்ன செஞ்சிட்டான், அல்லேலூயா, நொறுக்கி போட்டுட்டான். அப்போ தானியலை நொறுக்காது காரணம், சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். தானியலுக்கு ஒரு உயர்வுக்கு வர வேண்டியது இருந்தது. அதை எப்படி கொண்டு வர முடியும்? கர்த்தர் சுற்றிலும் சத்துருக்களுக்கு அமேன், அல்லேலூயா, சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு தான் அவர் என்ன செஞ்சார்? ஆமே, நீ இதை பண்ணுன்னு சொல்லி அங்கே போய் சொல்லி தான் செஞ்சுருக்காரு பாருங்கள். அப்போ தான் உயர்வு. நீ தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு ஈஸியாக வராது பாருங்கள். சுற்றிலும் சத்துரு, மந்திரவாதம், பொல்லாத மக்கள், அதில் மத்தியில் தான் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் அப்படி தான். ஒரு காரியம் நடக்குன்னு சொன்னால் அத்தனை பாடுபடுவேன், அத்தனை கண்ணீர், அத்தனை பாஸ்டிங், அத்தனை ஜெபம். அப்புறம் தான் தலை உயர்த்தப்படும். மீண்டுமாக பொல்லாத மக்கள் விடுவாங்களா? இந்த காரியத்தில் இவன் ஜெயம் எடுத்துட்டா, இனி இவளை விடக்கூடாது, இன்னும் மந்திரவாதம் பண்ணு. வெட்டின குழியில் தானே விழுந்த குழியை வெட்டி ஆழமாக்கினார்கள். அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுந்தார்கள். இன்னும் பாடு வருதா அவங்களுக்கு? இன்னும் பிரச்சனையா? கத்திரிட சொல்லுவார், நீ துதிமா, நீ துதிமா, உனக்கு அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி ஒன்று செபிக்க வைப்பேன், துதிக்க. அவங்க மத்தியில் நீ உயர்ந்து நிற்பா, அவங்க வெக்கப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வெக்கப்பட்டு போகும், உங்கள் சத்துரு வெக்கப்பட்டு போக போகிறாங்க. அல்லேலூயா. நொறுக்கி போட்டுச்சான் பாருங்கள், எவ்வளவு பாருங்கள். ராஜா அவர் சொல்கிறாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவறிந்து நிற்கும். ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து அமேன் கர்த்தர் உயர்த்துகிறத பார்த்து ஒரு சமுதாயமே சொல்ல போகுது. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், தானியக்காரன் ஜெயமாக இருந்துச்சான். ஷபலவதி கதூரிக்கிறவர், அவர் தான் தப்பு வைக்கிறவர், அவர் தான் ரட்சிக்கிறவர், வானத்தில் பூமியில் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர் இயேசுதான் சொல்லி என்ன சொல்கிறாரு? ராஜா சொல்கிறார். ராஜா உயர்த்து தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சான். உயர்த்தினார் அந்த தானியலை. கர்த்தர் இத்தனை வருஷமாக, இத்தனை நாளாக, இத்தனை மாதம் அனுபவித்த பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் உங்கள் தலைவர் உயர்த்த போகிறார். நீங்கள் சொல்லி அறிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். சின்ன பிள்ளை பாருங்கள், தாயை பார்த்து அழுதான் தாய் பால் கொடுப்பா, சாப்பாடு கொடுப்பா தாய். அதே மாதிரி பாருங்கள், அப்பாட சொல்லிக்கிட்டே இருங்க, என் தலை உயர்த்த போகிறீங்களப்பா, ஸ்தோத்திரப்பா, இந்த காலை வேலை என் தலையை உயர்த்த வந்துட்டீங்களப்பா, இந்த மத்தியான வேலை வந்துட்டீங்களப்பா, இந்த சாயங்கால வேலை வந்துட்டீங்களப்பா, இந்த இறைவேளையில் வந்துட்டீங்களப்பா, என் தலை உயர்த்தப்படுகிறது. சுற்றிலும் சத்திருந்தாப்பா, என் தலை உயர்த்துறீங்களே, உமக்கு நன்றிப்பா, நன்றிப்பா. சுற்றிலும் சத்து தலை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். கர்த்தர் பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து புதிய சிருஷ்டியை மாற்றி எங்கள் குடும்பத்தின் தலையை உயர்த்துகிறார். ரீகா தூரிக்கா, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீதிமான்
அல்லேலூயா. விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எதாச்சும் பிழைப்பாங்கிய விசுவாசம்தான். அல்லேலூயா. நடக்காத அதிசயங்கள் நடக்கும். திறக்காத கதவுகள் திறக்கப்படும். சுற்றிலும் சத்துருக்கள் மேலாக தலை உயர்த்த போகிறார். விசுவாசம் அறிக்கிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்கால நிரப்பி நீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் உங்களை வைக்க போகிறார். ஆமென். நடக்கும். அல்லேலூயா. நடக்கும். ஷபல வரிக்க எந்தெந்த இடத்துலலாம் பிசாசும் மனிதன் வெட்கப்படுத்தினார்களோ அந்தந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. 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 ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சத்துரு மத்தியில் உங்களுக்கு பந்தி வைப்பார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அல்லேலூயா, சத்துருளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்பட்டாலே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி ஊற்றி உங்களை பாட வைப்பா, செபிக்க வைப்பா. அபிஷேகத்தை கேளுங்க. அப்பா எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா, எனக்கு அபிஷேகம் எனக்கு பேனு ஏசப்பா, எனக்கு அபிஷேகத்தை தாங்க, நான் உங்களை பாடணும். ஆனந்த தைலத்தை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே. அன்பினா ஆனந்த தைலத்தை கேளுங்க. பிசாசு கொண்டு கவலை கொண்டு போட்டுருவான். அந்த கவலை தைலத்தை எடுத்து போட்டு எனக்கு ஆனந்த தைலத்தை தாங்கப்பா, நான் இந்த மாதம் முழுது வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கப்புறப்பா, பாடல் பாடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தீயர் என் உடலை விழுங்க நெருங்கையில் இடறி வீழ்ந்தார்கள், இல்லாமற் போனார்கள். இடறி வீழ்ந்தார்கள், இல்லாமற் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவாம், எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். ரிபகார சந்தல திக்கா தூர் ரிபிகார ஷபா லபா தூரா பாலகாரா. நன்றிப்பா 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 நன்றி 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 நன்றி. ஒரு வழியா எதிரி ஓடி வந்தா 7 வழியாக துரத்திடுவீர். எனக்கு ஆயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்த. அல்லேலூயா. தீபாக்கரவா சந்திர தீபாக்கர சபா லபா தீக்கா தூரிக்கர ஊதிக்கரவா தீபாக்கரவா ஷபா லதா ரக்கா. அக்கினி 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 இறங்கட்டுப்பா, வல்லமை இறங்கட்டுப்பா. ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறப்பா. என் தகப்பன தாய் கைவிட்ட கத்திரன் சேர்த்து கொள்ளுவா. நன்றிப்பா. என் சத்துரு இஷ்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க மாட்டீங்கப்பா. பொய் சாட்சிகள் ஆக்கிரமிது சீர்கிறோம் எனக்கு உரமாக எழும்பியிருக்கிறார்கள். நானும் ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன். அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா. நன்றிப்பா 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 நன்றி நன்றி. கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார், என் ரட்சிப்பாக இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சமாகிய பொல்லாத என் மாம்சத்தை பட்சிக்க நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா. நன்றிப்பா. நன்றி 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 நன்றிப்பா 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 நன்றிப்பா. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் மன்னித்தருளும் இயேசப்பா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். என் இருதய வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்கள் நீங்களாக்கி விடும் இயேசப்பா. நன்றிப்பா. வார்த்தை சொல்லி சொல்லி நாங்கள் ஜெயம் எடுக்கிறப்பா. நன்றி 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 நன்றி. அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்க. மாதம் முழுதும் இப்படி பிள்ளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அல்ல இல்லை தூதர் பணி இறங்கட்டுப்பா. தூதர் பணி இறங்கட்டும் தூதர் பணி இறங்கட்டும். அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் இறங்கட்டும் ஐயா. அக்கினி வயத்தை உடையவரை அக்கினி கண்களை உடையவரை இறங்கி வருவீராக இறங்கி வருவீராக. என் வீட்டு மேலே அசைவாடுங்கப்பா. வீட்டில் அழிவு நாசம் எல்லையில் கேட்கப்படக்கூடாதுப்பா. வீட்டு மேலே ரத்தத்தளி தெளிக்கிறேப்பா. இப்படி வருமானத்தில் வாகனம் ரத்தத்தளி தெளிக்கிறேன் இசப்பா. நன்றிப்பா நன்றி. வீடு ஜெபவிடாய் மாறட்டுப்பா.
இந்த மாதம் கணவன் மணி சண்டையே வரக்கூடாதுப்பா. தாங்கி சகிச்சுப்பா உதவி செய்யுங்க இசப்பா. பெற்றோர் பிள்ளை சண்டை வரக்கூடாது இசப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள அத்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் இசப்பா. நன்றி 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 நன்றி. அக்கினி 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 இறங்கட்டும். எல்லா மந்திரங்கள் தந்திரால் எரிஞ்சு போகட்டும் இசப்பா. இந்த மாதம் பொல்லாத மனித சூழ்ச்சிக்குள்ளே வரக்கூடாதுப்பா. பொல்லாத பிசாசுக்கு எரிஞ்சு போகட்டும் இசப்பா. அக்கினி அக்கினி ஊற்றுங்கப்பா. அக்கினி ஊற்றுங்கப்பா. அக்கினி 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 இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். என் கர்த்தர் செய்ய நினை தடைப்படாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை யாவும் சந்திப்பேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நன்றிப்பா நன்றிப்பா. பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். எசப்பா, ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பாடுகளை அனுபவிச்சுட்டாங்கப்பா. இன்றைக்கி ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போன மாதம் முழுவதும் பாதுகாத்தீரப்பா. ஸ்தோத்திரம். திரவை இந்த மாதத்தை காண செய்தீரே. ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்களை புது வழி திறக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தினால. இந்த புதிய மாதத்துக்களை புது கிருபைகளை கொடுங்க இசப்பா. இந்த புதிய மாதத்தில் புது பலனை கொடுங்க இசப்பா. இந்த புதிய மாதத்தில் புதிய சுகத்தை கொடுங்கப்பா. அலங்கத்திலே சமாதானமும் அறமொழி சுகமும் இருக்கட்டும் தகப்பனே. வாதை கொடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இதுவரைக்கும் நிர்மலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் புறப்பட்டு போவார்களாக இயேசுவி நாமத்தினால. நன்றிப்பா நன்றிப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. சுற்றிலும் சத்துரு மத்தியில் இப்படி பிள்ளைகளை உயர்த்தி காட்ட போகிறீங்கப்பா. நன்றிப்பா 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 நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. என் தலையை உயர்த்துவா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தலையை உயர்த்துவார், நான் குனிந்து நடப்பதில்லை. எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் என் அருகில் இருக்கிறா. என் தலையை உயர்த்துவா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தலையை, ஆமேன். தலையில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், என் தலையை உயர்த்துவா. சேர்ந்து பாடுவீங்களா? என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆமே. இது ஒரு விசுவாச அறிக்கையாக நீங்கள் இந்த பாடலை பாடுங்க. என் தலையை உயர்த்துவா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் பிள்ளைகளுடைய தலை, என் குடும்பத்தில் எல்லா தலையும் என் தலையை உயர்த்துவா, நான் குனிந்து நடப்பதில்லை. அல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளை கத்திர ஒட்டச்சு போடுங்க இசப்பா. அன்னைக்கு மந்திரங்கள் தந்திரம் எல்லா கட்டுகளும் ஒட்டையட்டு இசப்பா. வீட்டு பழைக்கப்பட்ட கட்டு, வருமானத்தைக்கப்பட்ட கட்டு, தேவனுடைய எலும்புக்குள் வைக்கப்பட்ட கட்டு. ஆமே ஆமே. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, மருமக்கமாருக்கு, ஆமே, பெற்றோர்க்கப்பட்ட எல்லா கட்டுகளும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒட்டைவாதாக. அல்லேலூயா. அந்தகார வல்ல மைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு. அல்லேலூயா. என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும், அல்ல இந்த மாதம் வெள்ளம் போல சாத்தான் ஆவியர் கொடியேற்றுகிறா. நிறுத்து. ஆமாம், என் பிள்ளை தலை உயர்த்த போகிறேன், நீ நிறுத்து. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவிர் கொடியேற்ற போகிறீங்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா. ஆமாம், எங்கெங்கே ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டுச்சோ அங்கே வாய்க்காமல் போக பண்ணுறீங்கப்பா. ஒரு வழியாக எதிரி ஓடி வந்தா 7 வழி. ஆமாம், ஒரு வழியாக எதிரி ஓடி வந்தா
7 வேளை துரத்துறீங்கப்பா. உங்களுக்கு நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. வல்லம 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 அக்கினி 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 இறங்கட்டும். வல்லம 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 வல்லமங்க புதிய சிருஷ்டிப்பா. புதிய அபிஷேகத்தை கொடுங்கப்பா. பாவத்தை மன்னிங்கப்பா. சபத்தை மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. எடுத்துப்பா. அக்கிரமங்களாம் நீங்கள் செஞ்சுருங்கப்பா. சமுத்திர ஆழத்தில் போட்டுருங்கப்பா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. முதுகு பின்னாலும் எரிஞ்சிருங்கப்பா. ஏசப்பா ஒரு இறக்கத்தை காட்டிருங்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றி. பரலோகத்தில் இறக்கம் வானது பூமி எவ்வளோ தூரமோ அவ்வளவு கிருபை அனுப்பிடுங்கப்பா. நன்றிப்பா 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 நன்றிப்பா. கோடி கோடி நன்றி நன்றி. எத்தனையோ நன்மைகளை செய்தீங்கப்பா. இன்னும் செய்ய போகிறீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு. நன்றிப்பா 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 நன்றி 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 நன்றி. எகித்து கொடுங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அடிமைத்தனத்தின் ஆவி எரிவாதாக இயேசுவின் நாம. குறை சொல்கிற ஆவி எரியட்டும். ஒடுக்கப்பட்ட ஆவி ஒடுக்கின ஆவி எரியட்டும் ஆண்டவர். எரியட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருளிருந்து குழப்பத்திலிருந்து நம்ம தரித்திரத்திலிருந்து கடலில் இருந்து வியாதிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. உடைய பிள்ளைகளை கட்டுகளை அவிழ்த்து விடுகிறப்பா. கட்டப்பட்ட கழுதுகுட்டி அவிழ்த்துட்டு வாங்க எனக்குன்னு சொன்னீங்கப்பா. அம்மே அவன் யாருக்கும் கத்தருக்குன்னு சொன்ன கூட அவிழ்த்துட்டு வந்தாங்கப்பா. இன்னைக்கு தகப்பன இயேசப்பா அம்மே கட்டப்பட இந்த குடும்பங்களை கட்டவிழ்த்து விடுகிறேன் இயேசுவுக்காக. தேவநாம மகிமைக்காக இந்த பிள்ளை எழும்புவார்களாக ஜொலிப்பார்களாக இயேசப்பா. எல்லா மந்திரத்தை எரிஞ்சு போகட்டும் இயேசப்பா. எல்லா இருள் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அல்லேலூயா. இருளான வாழ்க்கை நீ வெளிச்சமாய் மாற கடவுது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவ பூமியானது ஒழுங்கின்மை வறுமையுமா இருந்துச்சுப்பா. ஜலத்தில் அசைவாடின ஆவியான வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னவுடன் வெளிச்சம் உண்டாயிட்டுப்பா. நீ ஒவ்வொரு வீட்டிலையும் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியான அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு வீட்லேயும் அசைவாடுங்கப்பா. அசைவாடுங்க. நம்முடைய பிள்ளை இந்த மாதம் முழுதும் போகிற இடத்துல பலத்த பாதுகாப்பு அனுப்புங்கப்பா. விபத்துக்கும் ஆபத்துக்கும் மரணத்துக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கே பார்த்தாலும் ரஜா ஆக்சிடென்ட் நடக்குது சுவாமி. பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுவை. போகிற வர்ற இடமெல்லாம் தூதர் பணி இறங்கட்டும் ராஜா. வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவான்னு வசனம் சொல்லுது ஆண்டவரே. தூதர்கள் கட்டளையிடுங்க இயேசப்பா. அல்லேலூயா. ரீவாக்கிறவா. ஜெபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்க, குற்றங்களை பாவங்களை மன்னிங்க. ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி பிள்ளை ரட்சிக்கப்படட்டும் போய் இந்த மாதம் புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. நன்றி. முறுக்கிற உபதேசம் கற்றுக்கொள்ளட்டும். வழி போகிற மனதை உடையவர் புத்திமான்களாய் மாறுவார்கள். ஓனேஸ் முதல்ல பிரயோஜனம் இல்லாதவன் அப்பா இப்படி பிரயோஜனம் உள்ளவன் ஐயா. பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளை பிரயோஜனமான பிள்ளைகளாய் அல்லேலூயா மாற்றுவீராக இயேசப்பா. குடித்து வெறித்திருக்கிற ஆமே இப்போ பிள்ளைகள் ஆமே கணவனை ரட்சிப்பீராக தகப்பனை. கண்ணீரை துடைங்கப்பா துடைங்கப்பா துடைங்க இயேசப்பா. நன்றி நன்றி நன்றி. பலவீனமான பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. இயேசுவே உதவி செய்யும். இயேசுவே உதவி செய்யும். இயேசுவை சுற்றிலும் சத்துக்கள் இருக்கிறாங்கப்பா. இவங்க தலையை உயர்த்தப்படட்டும் இயேசுவே. நாம் சொந்த வீட்டை வாங்க கர்த்தர் உதவி செய்வீராக. இடங்கள் வாங்க உதவி செய்யுங்க. வாகனங்கள் வாங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. நன்றிப்பா 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 நன்றி. படிக்க பீஸ் கட்ட பணம் கொடுங்க இயேசப்பா. நல்ல வேலை ஸ்தலத்தில் கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை உயர்த்தி காட்டுங்கப்பா. நன்றிப்பா. பொல்லாத பொறாமை நாவி எரியட்டும் ஐயா. மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் இயேசப்பா. இப்படி வல்லமை இறங்கட்டும் ராஜா. இப்படி அக்கினி இறங்கட்டும். தீபா லந்தர ஊதிக்கார புஷபல தரக்கா தூர் விக்கிறமா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. நீ பலம் கொண்டு திட்டமானதா உன்னோடு கூட இருப்பேன் சொன்னீங்களப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் இது சொன்னீங்களப்பா. நீ விட்டு விலக மாட்டீங்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றி. வேதத்தை வாசிக்க தியானிக்க வைங்க இயேசப்பா. நன்றி 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 நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. நாக்கினைக்குள்ள தீர்ப்பவன் யார்? பொட்டு பூச்சில் அரிக்கும். ரீவாக்கரவா சந்தர தீக்கா தூர் வீக்காரா. ரீவாக்கர வாலிபர்ல ரட்சிங்கப்பா தொடுங்கப்பா. கேள்பிரண்டு பாய்பிரண்டு வேண்டாம் சுவாமி. அவங்கள ஒன்றுக்கு ஒன்று சண்டை வந்து பிரிஞ்சு போகட்டும். பெற்றோர் திருப்பத்தை பிரியமான திருமணம் நடக்கட்டுமா வீட்டில். இசப்பா உதவி செய்யுங்க இசப்பா. உதவி செய்யுங்கப்பா. வேண்டாப்பா அந்த கஷ்டங்கள் வேண்டாம் இசப்பா. நன்றிப்பா. சோர்ந்து போன பிள்ளை சத்தத்தை கொடுங்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. சோர்ந்து போன பலனை கொடுத்து சத்தத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு நன்றி 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 நன்றிப்பா. யாக்கோபின் சிறுபூஜை இஸ்ரவேலின் சிறுகூட்டமே நீ பயப்படாதே. நான் உன்னை துணை நிற்கிறேன். ஆமே. உன்னை போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிய கூர்மையான பருக்களை எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுகோப்பாகி போடன்னு சொன்னீங்கப்பா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றி. அந்த வல்லமை கொடுங்கப்பா. சிறுமி எளிமை தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்லி வசனம் சொல்லுதப்பா.
உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யார் வெட்கை லட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவான். ஷாபால் அதரக்கா தூரி கரவா. வார்த்தையை அறிக்கிடுகிற சுவாமி, இந்த வார்த்தையின் வல்லமை இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டு ராஜா. வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவேன்னு சொன்னீரே இசப்பா. இதனால் வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவீங்க ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. நீ என் பார்வைக்கு அருமையாக இருந்தபடி நான் கனப்பட்டா. நான் உன் சிநேகித்தேன். அதெல்லாம் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். ஊழிஞ்சிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆத்மாக்களை கொடுங்கப்பா. தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க தகப்பனே. உங்களுக்கு நன்றி. நான் செய்கிற தடுப்பவன் யார் என்று சொன்னீங்கப்பா. இந்த மாதம் நீங்கள் முடிப்பில் ஆசீர்வதிக்கும் தடுப்பவன் யார்? ரிஷவளதரி கரவா. அல்ல கத்தர் பராக்கிரமசாலி போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருகளை மேற்கொள்ளுவா. வெகு காலம் அவனமாக இருந்து சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டு இருந்தேன். எப்பொழுது பிள்ளை பெருகளை போல் சத்தமிடல் பாலைக்கு விழுங்குவேன். ரீபாக்கரபா. குருடரை அறியாதவள் நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளை அறியாத தெரியாத நடத்த தெரியாது கொண்டு வந்து இருளை வெளிச்சம் கோரலை செவ்வையை மாற்ற போறீங்கப்பா. இந்த காரியங்கள் செய்து அவளை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமுத்திர வழியை தண்ணீரில் பாதை உண்டாக்குகிறவரே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்தை விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைக்கிறது போல் அவளை அணைந்து போக பண்ணினீரப்பா. முன்னால் நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியம் செய்வேன். இந்த புதிய மாதத்தில் புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. புதிய காரியங்களை செய்யுங்க. செபிக்கிறேன். நான் வழியை உண்டாக்கி கொடுங்கப்பா. திருமண தடைகளை ஒட்டைக்கிறனே சிவினான். கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறனே சிவின் நாமத்தினால. வீட்டில் கணவன் சண்டை எரிஞ்சு போகட்டும். அந்த பிரிவினை கட்டுகளை ஒட்டைக்கிறேன். அந்த மதுபானாவி குடும்பத்துட்டு வெளியேறி போகட்டும். விபச்சார வேசித்தன ஆவிகள் குடும்பத்தில் வெளியேறி போகட்டும். எரிச்சலின் ஆவி அல்லேலூ எல்லாம் வெளியேறி போகட்டும். வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா அக்கினி இறங்கட்டும். அக்கினி எலியாவின் தேவன் இறங்குவீராக. தாகமுள்ளவன் தண்ணீரை வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தில் ஆசிரியத்தை ஊற்றாம். தாகமாக இருக்கிறாங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இவருடைய பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றாண்டவரே. ஊற்றும். கட்டு கதகரி குறிகளை அபத்தமாக்கி குறிசொல் நிறுவனமாக்கி ஞானிகளை வெக்கப்படுத்தி அவளை அறிவை பைத்தியம் சொன்னீங்களப்பா. இப்படிய பிள்ளைகளுக்கு உரமாக கட்டு கதைக்கார எழுமாத அபத்தமாக்கி போடுங்கப்பா. குறிசொல் நிறுவனமாக்கி போடுங்கப்பா. யார் பிள்ளைகள் எழுமாங்க வெக்கப்பட்டு போவார்களாக இசப்பா. இப்படி அறிவை பைத்தியமாக பண்ணுங்க இசப்பா. அதிசயம் நடக்கட்டும் தகப்பண்ண. பிள்ளை ஆசை வலதுகை பிடித்து ஆமாம் நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வேக்குன்னு சொன்னீங்களப்பா. நீ கோணலை செவ்வேக்க போகிறீங்கப்பா. நன்றி. எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பின் வர்த்தலாகவும் நெடிய ஆட்களாகி சபையேறி வர்த்தலாகவும் உன்னெடுத்து தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பெண்ணை சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று அவரை எல்லாம் வேற எதுவும் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே இந்த வார்த்தையின்படி அம்மே எல்லாம் சம்பாத்தியம் வீட்டுக்குள்ள வரட்டும் தகப்பனே. அல்லேலூயா. வீட்டை சுற்றி பரிசுத்தம் எழுதுங்கப்பா. இப்படி ஜீவன் எல்லாம் எங்கள் பரிசுத்தம் என்று எழுதுங்க இசப்பா. நன்றி. என் நீதி சமீபக பண்ணுவேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லைன்னு சொன்னீங்கப்பா. இன்னும் இப்படி பிள்ளைகளை ரட்சிக்கடி தாமதிக்க கூடாதப்பா. கணவன் மனைவி பிள்ளைகளை இந்த குடும்பத்தை எல்லாரும் ரட்சிக்கும்படியாக செபிக்கிறேன் இசப்பா. இப்படி வல்லமை இறங்கட்டும் ராஜா. இப்படி அக்கினி இறங்கட்டும். ரீ சந்தலை கதூரி விக்கிறவா. அல்லேலூயா. உன் சமாதானம் அதே போல உன் நீதி சமுத்திரம் அலைகளை போல இருக்குன்னு சொன்னீரே இசப்பா. உன் சந்ததி மரணத்தனையாகும் கற்ப பிறப்பு அணுக்களத்தை இருக்கும் என்று சொன்னீரே இசப்பா. குடுங்க இசப்பா. குழந்தை குடுங்க இசப்பா. வேலை குடுங்க இசப்பா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவே என் பாதை உயர்த்தப்படும் சொன்னீங்களே. இவருடைய பாதையெல்லாம் உயர்த்துங்கப்பா. மலைகள்லாம் வழிகளாய் மாறட்டே இயேசுவே நாமத்தினால. வல்லமை இறங்கட்டு ராஜா. வல்லமை குமாரத்தில் தோழிமை எடுத்துக்கொண்டு வரப்படுவார்னு கத்த சொல்கிறான். பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிங்கப்பா. வல்லமை இறங்கட்டும். ஊழியத்தில் வல்லமே எடுத்து பயன்படுத்துங்க இசப்பா. ஊழியங்களை ஆசீர்வதியும். ரீவாக்கிறப்பா சந்தலதிக்கவா. ரீவாக்கிறப்ப வழக்காடு பிள்ளைகள் அடிச்சுத்துக்கொள் சொல்லிங்கப்பா. நீ குடும்பத்துக்காக வழக்காடுங்க. பிள்ளைகள் அடிச்சுத்துக்கொள்ளுங்க இசப்பா. நன்றிப்பா. நன்றி. வல்லமை கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகியால் நான் வெட்கப்பட்டு போவதில் என்று அறிந்திருக்கேன். ஆகுதலால் என் முகத்தை கற்பாரே போல ஆக்கிய நீதிமானுக்கு சமயமாக இருக்கிறான். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவனிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய எனக்கு துணை செய்கிறார்.
என் ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறவன் யார்? இதோ அவர் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சியில் அரிக்கும். ஏசப்பா, ஆக்கினைக்குள்ள தீர்க்கிற பிள்ளைகளை பொட்டு பூச்சி அரிக்கட்டும் ஏசப்பா. உடைய பிள்ளைகளுக்காக வழக்காடும், சத்துருவத்தில் உயர்த்தி காட்டு ஏசப்பா. இந்த மாதம் முழுதும் செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, பாட வைங்கப்பா. வீட்டில் ஜெபம் நடக்கட்டும், குடும்ப ஜெபம், தனி ஜெபம் நடக்கட்டும். ஒவ்வொரு ரூமுகளையும் அசைவாடுங்கப்பா. அங்கே வியாபார ஸ்தலத்தில் கம்பெனியில் அசைவாடுங்கப்பா. நான் போகிற வர்ற இடமெல்லாம் அசைவாடுங்க. பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் ஏசப்பா. தூதர் பணி இறங்கட்டும், தூதர் பணி இறங்கட்டும், தூதர் பணி இறங்க. கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் வளமிக்க தோட்டமாய் மாற்றும், ஆசிரிக்கப்பட்ட தோட்டமாய் மாற்றும். வீட்டில் சண்டையே வரக்கூடாதுப்பா. சமாதானம் தாங்க சைக்க பொறுக்க பலன் ஒருமான வீட்டில் உண்டாகட்டும். தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். கத்தரின் ஆசீர்வாதம் தரும். அவர் அதனோடு வேதனை கூட்டாதுங்கப்பா. மன்னிங்க 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 மன்னிங்க. சர்ப்பத்தின் வல்லமை அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா இருள் வெளியேறிப்போ என்று கட்டளை கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில். அக்கினி 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 முன்சென்று சத்துருகளை சுட்டரிக்கட்டும். அக்கினி முதலிருந்து நடுவில் மகிமையை இருப்பீராக இயேசப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி 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 நன்றி. துணையாக இருந்து நீங்கள் ஆசீர்வாதி இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.